மாநில கல்விக் கொள்கை ஏற்காதனால தான் நிதி நிறுத்த வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் தாங்க எல்லாத்துலேயுமே எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்பொழுது நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க. நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசன்ட் பண்ணி என் கூட ஒரு 10 பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபியில் இருக்க மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ½ hour உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸை எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது. நாங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி நாங்கள் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு நாங்கள் போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்துருக்காங்க. அது நிஃப்டாக இருந்தாலும் சரி, ஐஐடியாக இருந்தாலும் சரி, நிஃப்டமாக இருந்தாலும் சரி, லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு ஜேஇனா என்னன்னு சொல்லி கொடுக்குறோம், கிளாட்னா என்னன்னு சொல்லி தரோம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிள்ளைங்க போய் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் போகும்பொழுது தயவுசெய்து அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அடிக்கடி சொல்லதான் நாங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறது நாங்கள் வந்து ஒரு இதாக நாங்கள் பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து லைக் ஆன் பார் வித் இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி சார்ந்து அங்கே இருக்கின்ற கல்வி முறை சார்ந்து பிள்ளைங்களை கொண்டு செல்லுங்கிறதுக்காக தான் நீங்கள் பல்வேறு டெக்னாலஜி ஏன் நம்ம கொண்டு வரோம். நம்ம இந்த டெக்னாலஜி நான் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து அறிவிப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் கடந்த கூட்டத்தில் அறிவிப்பை நான் கொடுத்துருக்கேன். நான் சென்சரி பார்க்கு நாங்கள் கொண்டு வரணும், ரோபோட்டிக்ஸ் நாங்கள் கொண்டு வரணும், இப்படி எல்லாமே டெக்னாலஜி வைஸாக நான் பேசுகிறேன். நான் அந்த டெக்னாலஜி வைஸ் நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் எங்களுக்கு வரும்போது உடனே செய்ய முடியும்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஸ்கூல் கொண்டு வர நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போ நீங்கள் பணத்தை கம்மி பண்ணால் நாங்கள் அது வந்து கம்மியாக்க வேண்டியதாகிடும். இப்போ எல்லா மாவட்டத்திலும் பண்ண வேணாம் சார், பைலட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் சார், ஏன்னா நமக்கு ஃபண்டு இவ்வளோ தான் சார் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சார் நம்மளுடைய திருப்பி சொல்ல நம்ம எல்லாருமே சொல்கிறாரு, நம்மளுடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்கிறார்ல, ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் வருதுன்னு. அது ஏன் அந்த 29 பைசா தான் வருதுங்கிற இம்பேக்டை ஏன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல? அந்த 29 பைசா வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆக அதிகாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறதுக்காக தானே நம்முடைய குறிப்பாக இந்த கல்வி என்று வரும்பொழுது அதை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்? நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா? நம்ம பிள்ளைங்களை நம்ம அவ்வளோ லெட் டவுன் பண்ணிட போகிறோமா? நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு எல்லா விதத்துலையும் இங்கே அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கே நான் வைக்க விரும்புகிறேன். ஓவியம் வரைந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுறோம், அந்த மேடம் வரையக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ.